இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, என்னோட மான்ஸ்டர் ஃபிஷ்க்கெல்லாம் ஃபுட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கடையில் வாங்கலான்னு வந்தோம். இதான் ஜெர்மனியில் இருக்கிற ஹோல்சேல் ஃபிஷ் ஷாப். நான் ஃபுட்டு மட்டும் வாங்க வரல, அப்படியே மீனும் வாங்கலான்ட்டு இருந்தேன். ரெயின்போ ஷாக் வாங்கலான்னு. என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்கு? நான் பெருசு வாங்கலான்னு இருந்தேன், நான் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் வாங்கல. இங்கே எல்லா வகை மீனும் கிடைக்கும். முக்கால்வாசி நான் மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாம் நான் வளர்க்குறது ஃபுல்லாக இங்கேருந்து தான் வாங்கினது. ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நீங்கள் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டாலும் கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட மண்டே கல்வி நான் 2 மீன் வாங்கினேன். வாங்கின 4 மீனுக்கு எவ்வளோ ரேட் வந்துச்சு பாருங்க. ஒன்றுமே வாங்கலைனாலும் காசு அதிகமாக வரும். ஸோ இந்த கடைக்கெலாம் நாங்கள் எப்போயாவது தான் போகிறது. இதான் நான் வாங்கின ஃபுட், பிளட் பாம்ஸ். நம்மள்ட்ட இருக்கிற ரெட் டெயில் கேட் ஃபிஷ்க்கும் அலிகேட்டர் காருக்கும் நான் இதான் போடுறது. செனகல்ஸ்க்கும் இதுதான் சாப்பிடும். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ணியாச்சு. நான் டேங்க் ஆல்டர் பண்ண போகிறேன். அக்ரெசிவ் ஃபிஷ்லேருந்து இப்போ செமி அக்ரெசிவ்க்கு மாற போகிறேன். அதனால காரணம் ஏன்னா நம்மளோட ரெட் டெயில் ஃப்ளோரிடா காரை கொன்றுச்சு. கடந்த ஒரு வாரமாக என்னடா ஃப்ளோரிடா காரை காணும் பார்த்தா ரெட் டெயில் முழுங்கிருச்சு போலக்கு. ஸோ இனிமேல் செனகலுக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு ரெட் டெயிலை நம்ம பிரிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பச்சை ஒண்ணு இருந்தது, அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. அதான் அக்ரெசிவ்ல இருந்து இப்போ செமி அக்ரெசிவ்க்கு மாறிட்டேன். இந்த வீடியோ எண்ட்ல நீங்க பாப்பீங்க எந்த மீன் வாங்கியிருக்கேன்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டோன்ஸ் அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ரிமூவ் பண்ணக்கப்புறம் ரெட் டெயிலோட கொஞ்ச நேரம் விளையாண்டு இருந்தேன். நான் கவனிக்காத நேரம் பத்தி என் தலைவன் பாக்குற வேலையை பாருங்க. அப்புறம் ட்ரிஃப்ட் வுட் இந்த வாட்டி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சேன். காஸ் இந்த வாட்டி வாங்கின மீனுக்கு ஹைடிங் ஸ்பாட்ஸ் தேவை. இது கரெக்டா பொசிஷன் பார்த்து வச்சாச்சு. அதுக்கு மேல கல்லை வச்சு செட் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு ரெட் டெயில பிடிக்கிற வேலையில இறங்கிட்டேன். ரெட் டெயில் இதில் எனக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு மனசே வரல. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் நான் இந்த டேங்க் வாங்கினது இந்த ரெட் டெயில் கேட் ஃபிஷ் அண்ட் அலிகேட்டர் கார் ஒன்றா வளர்க்க தான். முன்னாடி வளர்க்கும் போது பிரச்சனை அலிகேட்டர் கார் அட்டாக் பண்ணு சொல்லிட்டு அது தனியாக பிரிச்சு. அதே டேங்க்கில் தான் இதையும் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் டேங்கை செட் பண்ணிவிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வேலையில் இறங்கிட்டேன். ஹைடிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் செட் பண்ணக்கப்புறம் மீனுக்கு டெம்பரேச்சர் செட் ஆகணும்னு சொல்லிட்டு மேலே போட்டாச்சு. லைட்ஸ் என்ன எல்லாத்துக்கும் தூசியாக இருந்துச்சு, எல்லாத்தையும் தொடச்சிட்டு மேலே எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அடுக்க ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அலிகேட்டர் டேங்க்கில் போய் ஏன்னா அலிகேட்டர் காஸ்க்கு ஃபில்டர் தேவையில்லை. அண்ட் அதுங்களுக்கு பூப் அடிக்கிறதுக்கு நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. நான் மந்த்லி ஒன்ஸ் தான் எடுப்பேன். இந்த வாட்டி லேட் ஆனதுனால இப்போ எல்லாமே எடுக்கிறேன். பூப் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே நான் ரெட் டெயில ரிலீஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அலிகேட்டர் காரும் ரெட் டெயிலையும் பார்க்கும்போது அதுங்க சின்னதாக இருந்தது தான் ஞாபகம். ஒரு காலத்தில் அந்த டேங்க்கில் சில்வர் அரோனா, அலிகேட்டர் கார் அண்ட் ரெட் டெயில் இப்படிலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தாங்க. ஒன்றா கொஞ்சம் நின்று செக் பண்ணி பார்த்தேன் அலிகேட்டருக்கும் ரெட் டெயிலுக்கும் ஏதாவது சண்டை வருதான்னு. எதுவும் அட்டாக் பண்ணல. ஸோ இந்த பக்கம் ஃபிஷ் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணலான்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் வாங்கினது ரெயின்போ ஷாக் தான். நான் பிளாக் அண்ட் ஒயிட் வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் 2 ஒயிட் மட்டும் தான் கிடச்சிச்சு நான் ஏற்ற சைஸில். ஏன்னா செனகலுக்கு சின்னதாக கிடச்சா அட்டாக் பண்ணிடும். ஸோ இந்த சைஸ் தான் கரெக்டு. அதுக்கப்புறம் 2 ஆஸ்கர் வேறு வாங்கியிருந்தேன். ஆஸ்கர் தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக வந்துச்சு. அதுவும் அந்த கோல்டன் கலர் பாத்தோட வாங்கணும் போல இருந்துச்சு. எப்படியும் எங்கள் அப்பாட்ட கேட்டு வாங்கிட்டேன். செனகல்ஸ் ஃபீட் பண்ணனால எதுவும் அட்டாக் பண்ண வரல. அண்ட் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே மாறி மாறி டேங்கை சுற்றி பார்த்துட்டு இருந்துச்சு. எல்லாமே இன்னும் ஆக்டிவாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆஸ்கர் அமைதியாக இருந்துச்சு. லைட் ஆஃப் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலுக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் டேங்கை சுற்றி பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் இந்த டேங்க் செட்டப். ஆனால் நான் இந்த இதோட முடிக்கல. பக்கத்து வீட்டில் ஏஞ்சல் வச்சுருந்தோம். அதையும் நாளைக்கு அடுத்த நாள் வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணேன். ஏஞ்சலை விட்டக்கப்புறம் தான் முக்கியமான பிரச்சனையே ஆரம்பிச்சிது. ஏஞ்சலை அடுத்த நாளே நான் ரிலீஸ் பண்ணேன். ஆனால் ஆஸ்கர் ஏதோ அதோட இடம் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏஞ்சலை போட்டு 2 மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு கார்னர் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. சரி, நான் அதோட என் குரு கிட்ட கேட்டேன் என்னது இது இப்படி அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அதோட அவர் சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 நாளுக்கு தான் சரியாக. அவங்க சொன்ன மாதிரி 2 நாள் கழிச்சு எல்லாம் நார்மலாகிடுச்சு. இப்போ டேங்க் செமி அக்ரெசிவ் மாற்றினால ஏஞ்சலை உள்ள விட்டு. இதுக்கப்புறம் வேறு என்ன மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக பார்க்கலாம். நான் சிக்லெட்ஸ் வாங்கலான்ட்டு இருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.